உலகளாவிய பேகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஐடியாமேன் மகாதேவன் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் மேடம். சார், தொடர்ந்து தாவேக ஆட்சி அமைத்த பிறகு மீண்டும் ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையா? திமுக அதிமுகவுக்கு சற்றே குறைவில்லாமல் தாவேகாவும் முன்னாள் அமைச்சர்கள் மீது தொடர்ந்து ரைடுகள் மூலம் தன்னுடைய பழிவாங்கும் நடவடிக்கையை தொடர்கிறதா? இது ஏற்கனவே வெளியான ஒரு குற்றச்சாட்டு தான். ஏவா வேலு அவர்கள் மேல எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்பது ஏற்கனவே வெளியான ஒரு குற்றச்சாட்டு. சோ அந்த குற்றச்சாட்டின் பேரில தான் இப்ப அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்களே தவிர இதுல பழிவாங்க நடவடிக்கை அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு திமுக அமைச்சர்கள் யாரும் உத்தமர்களும் கிடையாது. அதனால பழிவாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அரசியல் வேணா செய்யலாம். அப்படி அரசியல் செஞ்சா இன்னைக்கு மக்களே நம்புறது இல்லை. பாஜக இடி ரெய்டுக்கு அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உண்மையா இருந்தது அப்படின்னா திமுக ஜெயிச்சிருக்கணுமே. மத்திய அரசு எங்களை பழிவாங்குகிறது, எங்களை ஒடுக்குகிறது, அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா மக்கள் அதையெல்லாம் நம்பல. இந்த விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சிருக்காரு. அவர்கிட்ட எதிர்பார்ப்பதும் என்ன? இவங்களையெல்லாம் தண்டிக்கணும், தவறு செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதைத்தான் விஜய் அவர்கள் செய்யணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. அது நல்ல விஷயம்தான். அதனால பழிவாங்குறது அப்படின்னு சொல்றது திமுக தன்னை தற்காத்துக் கொள்ள, அதுல இருந்து தப்பித்துக் கொள்ள அவங்க சொல்லுவாங்க. அந்த அரசியலை எல்லாம் நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. சார், நம்ம பாக்குறோம் தொடர்ந்து தமிழகத்துல முன்னாள் நகராட்சி துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்களுக்கு எதிராக, அதாவது இந்த வழக்கு தொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எதிராக தமிழக அரசு, அப்போதைய தமிழக அரசு ஒரு மனு கொடுத்திருந்தாங்க. அந்த மனுவை வாபஸ் பெறுகிறது தாவேக அரசு. தொடர்ந்து இன்று ஏவா வேலு அவர்களுக்கு சொந்தமான கிட்டத்தட்ட 8-13 இடங்களில் ரெய்டு தொடர்ந்து நடைபெறுவதை நம்ம காண முடிகிறது. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப ஷாக்கிங்கா 4.5 கோடி ரூபாய்க்கு ஒரு நெடுஞ்சாலை போடப்பட்டதாக இருக்கு. ஆனா பில்லெல்லாம் சப்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா அப்படி ஒரு நெடுஞ்சாலையே இல்லைன்னு சொல்றாங்க. என்ன ஊழல், எங்கெங்க ஊழல், எப்படி எல்லாம் ஊழல்? எல்லாவற்றிலும் ஊழல். அவ்வளவுதான். நீங்க கேட்கிற கேள்விக்கு ஒரே பதில் என்னன்னா எல்லாவற்றிலும் ஊழல். ஏவா வேலு அவர்கள் அந்த நெடுஞ்சாலை துறையில இருந்ததுனால அவருக்கு இந்த நெடுஞ்சாலை மட்டும் கிடையாது, ஊரக உள்ளாட்சி சாலைகள், கிராமப்புற சாலைகள், இங்கெல்லாம் கூட பாத்தீங்கன்னா சேம் இதே மாதிரி ஊழல் நடந்திருக்கு. அங்க சாலை போடப்பட்டதாக கணக்கு காட்டி அந்த பணத்தை அப்படியே சுருட்டியிருக்காங்க. அதாவது முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரோடு போடுவாங்க, அதுல 10%, 20% கமிஷன் அடிப்பாங்க. அந்த ரோடு பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருக்கும். அதற்கு பிறகு அது ஒரு மாதிரி என்ன ஆச்சு, அந்த காசுலயே இன்னும் ஒரு 30%, 40% கமிஷன் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால அந்த ரோட்டுடைய தரம் குறைந்து 10 வருஷம் இருக்க வேண்டிய ரோடு 2 வருஷம் 3 வருஷத்துலயே பல்லிழிச்சிருது. அப்புறம் அந்த ரோடே பாத்தீங்கன்னா 6 மாசத்துலயே காணாம போறதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு மழை பெஞ்சா அந்த ரோடு காணாம போயிடுது. இன்னைக்கு அதனுடைய பரிணாம வளர்ச்சி என்னவாயிடுச்சு அப்படின்னா, சரி எதுக்கு ரோட போட்டுக்கிட்டு மொத்தத்தையும் அடிச்சிருவோம், ரோட போட்டு அதுக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவங்க போராட்டம் பண்ணி இதெல்லாம் தேவையா? ரோடு போட்டுதான் கணக்கு காட்டு, எவன் செக் பண்றான் அப்படின்னு சொல்லி ரோட்டை போடாமையே மொத்த பணத்தையும் அடிச்சிட்டாங்க. சோ இதுதான் நடந்திருக்கு. சோ இதுல எல்லா இடத்திலும் ஊழல் தாங்க. ஏவா வேலு ஒரு பக்கம் ஊழல் பண்ணாரு அப்படின்னா, கே என் நேரு பண்ண ஊழலை பத்தி இடி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரு 250 பக்கம் கடிதம் எழுதியிருந்தது. 2 தடவை கடிதம் எழுதியிருக்காங்க. அதற்காகத்தான் அது மேல வழக்கு பதியணும்னு சொல்லி எல்லா எதிர்கட்சிகளும் கேட்டுட்டு இருந்த போதும் இவங்க வழக்கு பதியாம இருந்தாங்க. அப்புறம் அதை எதிர்த்து இவங்க தமிழக அரசு கே நேரு மேல வழக்கு பதியணும், அதற்கு உத்தரவிடணும் சொல்லி நீதிமன்றம் போடும்போது உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை பதிவு செய்யுங்கள் அப்படின்னு தமிழக அரசு கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனாலும் திமுக அரசு என்ன பண்ணாங்க, நீங்க அதாவது உயர் நீதிமன்றம் போட்ட உத்தரவை மறுசீராய்வு பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுசீராய்வு மனு போட்டிருக்காங்க. அதாவது இங்க ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு பக்கம் பக்கமா ஆதாரத்தோட அமலாக்கத்துறை கடிதம் எழுதியும் அதற்கு பிறகு எஃப்ஐஆர் கூட போட மாட்டேன் அப்படிங்கிறது தான் திமுக அரசாங்கத்துடைய நிலைமை. ஏன் எஃப்ஐஆர் கூட போட மாட்டேங்கிறாங்க? சரி நீங்க ஊழல் பண்ணல அப்படின்னு சொல்றீங்கல்ல, பரவாயில்ல, நீங்க வழக்கு போடுங்க,
விசாரணை நடக்கட்டும், அங்க போய் நிரூபிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம்ல. ஆனா எஃப்ஐஆர் போட்டா என்ன பிரச்சனை இவங்களுக்கு? இடி உள்ள வந்துரும். இடிக்கு தேவை ஒரே ஒரு எஃப்ஐஆர். அதேதான் வந்து ஏவா வேலு விஷயத்திலும் சரி, இந்த டிரான்ஸ்பார்மர் ஊழல் வழக்கு செந்தில் பாலாஜி அடுத்தது அது வந்து காத்திருக்கு. அதற்கு வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த வழக்கு அனைத்திலுமே அமலாக்கத்துறை இவர்களை விசாரிப்பதற்காக, இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதற்காக, இவர்களை கைது செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் இவங்க வந்து எஃப்ஐஆர் கூட போடாம அப்படியே தாமதம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒருவேளை மீண்டும் திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்திருந்தது அப்படின்னா, இந்த வழக்கு விசாரணை எல்லாம் நடந்திருக்காது. இந்த உண்மைகள்லாம் வெளியில தெரிஞ்சிருக்காது. எல்லாத்தையும் அப்படியே மூடி மறைச்சிருப்பாங்க. திராவிட கட்சிகளுடைய இந்த கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியா இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் இதுதான், திமுக ஆட்சிக்கு வந்தாலும் இதுதான். ஒருத்தர் இன்னொருத்தருடைய ஊழலை மறைப்பதற்கு மறைமுகமாக உதவி செய்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். இதுதான் வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருந்திருக்கு. இன்னைக்கு ஒரு புதிய சக்தி ஆட்சிக்கு வந்ததுனால இதெல்லாம் வந்து வெளியில வருது. அவங்க வந்து இந்த இவங்களுடைய இந்த டீலிங்க்கு கட்டுப்படாம இருக்காங்க அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரியுது. சார், மந்திரி சபையிலும் தொடர்வோம். மந்திரி சபையில் இடம் பெற்றாலும் திமுக கூட்டணியில் தொடர்வோம் அப்படின்னு சிலர் பேசுறது எனக்கு புரியல அப்படின்னு மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர் சொல்லியிருக்காரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? வைகோ அவர்கள் ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. அவர் வந்து அவரு சீட்டு ஜெயிச்சாலுமே திமுகவுடைய சின்னத்துல போட்டியிட்டு ஜெயிச்சதுனால அவரால் இன்னைக்கு ஒண்ணும் பண்ண முடியல. அவரால் இன்னைக்கு வந்து வெளியில வர முடியல. மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அமைச்சர் ஆயிட்டாங்க. ஆனா அவரால வந்து அந்த மதிமுக என்ற கட்சிக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கலையே அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. சோ அதனாலதான் வந்து அட்லீஸ்ட் வெளியில போனவங்க வந்து போனதாவே இருந்தா குறைந்தபட்சம் மதிமுகவுக்காவது ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். ஏன்னா வைகோ மாதிரியான தலைவர் வந்து ஸ்டாலின் கூட இருக்காரு அப்படிங்கிற போது ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். ஆனா அதுக்கு கூட வழி இல்லாம வெளியில போன விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அத்தனை பேருமே வந்து நாங்க இன்னும் திமுக கூட்டணியில தான் இருக்கோம் அப்படின்னு துண்டை போட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இவருக்கு கிடைக்க வேண்டிய சில முக்கியத்துவங்கள் கிடைக்காம இருக்கோ அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாருன்னு நினைக்கிறேன். அதனால வைகோ அவர்கள் பேசுவதை எல்லாம் வந்து சீரியஸா எடுத்துக்க வேண்டியது இல்லை. மக்களும் அதை சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை. சார், நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். திமுக அரசு குறித்து அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துல ஆற்றிய உரை. அதை தொடர்ந்து அதற்கு பதிலடி தரும் விதமாக, எங்கப்பா என்ன அங்க தேடுறீங்க, நீங்க வந்து என்னுடைய அரசு அலுவலகங்கள்ல கோட்டையில இருக்கிற கோப்புகள்ல பாருங்க, அதுல இருக்கிற கையெழுத்துல பாருங்க, மக்கள் நலத்திட்டத்துல பாருங்க, மக்கள் மனசுல பாருங்கன்னு வரிசையா பாயிண்ட் பை பாயிண்ட் அடிக்கிருக்காரு முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? யாரை எங்க தேடணும்னு நினைக்கிறீங்க? யாரையும் எங்கேயும் தேட வேண்டாங்க. அது வந்து ஒரு ரிட்டாரிக்கா சொன்ன விஷயம். உதயநிதி ஸ்டாலின் வந்து விஜய் வம்புக்கு இழுத்தாரு. விஜய் வந்து உதயநிதி ஸ்டாலினை வம்புக்கு இழுத்திருக்காரு. வழக்கமா திமுக வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சிகளை வந்து தூண்டிவிடும், குத்தி காட்டும், வார்த்தைகளால வந்து குத்தி கிழிப்பாங்க. அதே ஒரு ட்ரீட்மெண்ட்டா இன்னைக்கு வந்து திமுகவுக்கு கொடுத்திருக்காரு விஜய். அவ்வளவுதான் மேட்டர். வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல வந்து அதை அப்படியே லிட்டரலா அப்பாவை காணோம் அப்படிங்கறத எடுத்துட்டு நான் இங்க இருக்கேன், நான் அங்க இருக்கேன்னு சொல்றதெல்லாம் வந்து சிறுபிள்ளைத்தனமானது. இப்படியெல்லாம் வந்து யாருமே அரசியல் பண்ண மாட்டாங்க. ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து என்ன அரசியல் பண்ணணுங்கிறது கூட இன்னைக்கு தெரியல அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். உதயநிதிக்கும் சரி, ஸ்டாலினுக்கும் சரி, என்ன அரசியல் பண்றது, எப்படி பண்றது, இப்ப பண்ணணுமா, இல்ல இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்கணுமா, எதுவுமே தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து அப்படியே ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க. அதனாலதான் வந்து வாயில வர்றதை எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து விஜய் சொல்றதுக்கெல்லாம் வந்து பதிலுக்கு பதில் சொல்லக்கூடிய ஸ்டாலின், தேர்தலுக்கு முன்னாடி விஜய் பேரையே உச்சரிக்கலையே. நீங்க அன்னைக்கு வந்து விஜயோடைய விமர்சனங்களுக்கு பதில் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அது ஒரு இதா இருந்திருக்கும். நீங்க வந்து விஜய் வந்து உங்களை ஸ்டாலின் அங்கிள், சிஎம் சார் இப்படி எல்லாம் சொல்ற போது நீங்க அதை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அதன் மூலமாக அவருக்கு பதில் சொல்லாததன் மூலமாக விஜய் எல்லாம் எனக்கு ஒரு சமமான தலைவர் இல்ல, அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீங்க அவரை அவமானப்படுத்துனீங்க. ஆனா இன்னைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கிறார். அவரு தன்னுடைய பழிவாங்கல அவரு திருப்பி காட்டுறாரு. இன்னைக்கு நான் வந்து முதலமைச்சராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் காட்டிட்டாரு.
நீங்க இன்னைக்கு அவருக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவரு இனிமே உங்களுக்கு பதில் சொல்ல போறது இல்ல. அதுதான் உண்மை. சார், அதாவது விசிகாவை திமுக உடைக்க பார்க்கிறது. பலவேறு வகையில், அதாவது தாவேகாவுடன் இணைந்து விசிகா ஆட்சியில இடம்பெற்றதால், மந்திரி சபையில் இடம்பெற்றதால், விசிகாவை திமுக உடைக்க பார்க்கிறது. இதுதான் பண்ணையார்த்தனம். இந்த ஆதிக்க மனப்பான்மை தான் பண்ணையார்த்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாவேகாவின் ஆதவ் அர்ஜுனா. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? விசிகாவை உடைக்க பார்க்கிறது அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. ஆதவ அர்ஜுனா எதற்காக விசிகாவுக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்குறாரு அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாவே புரிஞ்சுக்கலாம். அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் வந்து தாவேகாவோட அமைச்சரவையில் இடம்பெற்றாலும் இன்னும் மனதளவில் திமுக கூட்டணியை விட்டு அவர் முழுமையாக வெளிவரவில்லை. அப்போ அதை வந்து முழுமையா அவர் அங்கிருந்து பிரிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை வந்து ஆதவ அர்ஜுனா தொடர்ச்சியா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதற்கு இதுல ராசா இந்த பக்கம் திமுகவுல இருந்து பாத்தீங்கன்னா ராசா பேசுவதும் வந்து தொடர்ச்சியா விசிகாவை மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை வந்து தூண்டிவிடும் விதமாக, அவர்களை குத்தி காட்டும் விதமாக அவர்கள் மீது நேரடியாகவே விமர்சனம் வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்போ தாவேகா தரப்புல இருந்தும் ஆதவ அர்ஜுனா தரப்புல இருந்தும் அவங்க வந்து தொடர்ச்சியா ஒரு முயற்சிகள் எடுக்கிறாங்க. இவங்களை வந்து மொத்தமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ தாவேகாவுக்கும் இவர்களுக்கும் கூட்டணி இல்லை. இப்போ உள்ளாட்சி தேர்தல் வர்றதுக்குள்ள அல்லது இடைத்தேர்தல் வருவதற்குள்ள இவங்களை எல்லாம் வந்து கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி. விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஐயுஎம்எல், இவர்கள் காங்கிரஸ், இவங்க எல்லாரும் காங்கிரஸ் இப்போ ஆல்ரெடி அவங்களோட கூட்டணி வச்சுட்டாங்க. இவங்க எல்லாம் வெளியில இருக்காங்க. இவங்களையும் வந்து அந்த கட்சிக்குள்ள, அந்த கூட்டணிக்குள்ள சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதை நம்ம பார்க்கணும். திமுக வந்து இப்போ அந்த கட்சியை உடைப்பதனால அவங்களுக்கு ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பலன் இல்லை. ஏன்னா அது வந்து இன்னும் இன்னைக்கு வந்து திமுக என்ன செய்தாலும் அது அவர்களுக்கு எதிராகவே போகும் அப்படிங்கிறதுனால இப்ப அதை செய்வாங்களா அப்படிங்கிறது எனக்கு தோணல. ஆனாலும் ஆதவ அர்ஜுனா உடைய முயற்சி அப்படிங்கிறது வந்து விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு ஏற்பாடு. சார், 2017ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுல நடைபெற்ற அரசு பாலிடெக்னிக் விரிவுரையாளர்கள் அதற்கான தேர்வு நடைபெறும் இடத்துல முறைகேடுகள் நடந்திருக்கு. அந்த தேர்வு நடைபெறும், அதாவது பாலிடெக்னிக் ப்ரொஃபசர்ஸ் தேர்ந்தெடுப்பதுல முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கறது விஷயங்களும், அதை தொடர்ந்து முறையற்ற பண பரிவர்த்தனையும் இந்த விஷயங்கள் தொடர்பாக நடந்திருப்பதால் மத்திய அமலாக்கத்துறை தனது வேட்டையை இன்று கிட்டத்தட்ட 21 இடங்கள்ல தமிழகத்துல நடத்தியிருக்காங்க. 21 முக்கிய இடங்கள்ல ரைடு நடைபெற்று அதற்கான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இது பற்றி உங்கள் பார்வை என்ன? ஓகே. அமலாக்கத்துறை வந்து இன்னும் வேகம் எடுக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா திமுக வந்து இன்னைக்கு ஒரு பலம் இழந்து இருக்கு. அவங்க வந்து தனிச்சு விடப்பட்டிருக்காங்க. மத்திய முதலமைச்சர் விஜய் அவர்களும் சட்டமன்றத்துல பேசும்போது நாங்க வந்து தேவையில்லாத விஷயங்கள்ல மத்திய அரசோட முதல் போக்குல இருக்க போறது இல்ல அப்படிங்கிறதையும் அவர் வந்து உறுதியா சொல்லியிருக்காரு. அப்போ திமுக வந்து இன்னும் திமுக தான் எங்களுடைய எதிரி அப்படின்னு விஜய் அவர்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக மத்திய அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பு தேவைப்படும் நேரத்தில் மத்திய அரசாங்கமும் தனக்கு தனக்கு தேவையான விஷயங்களை தமிழக அரசின் மூலமாக நிறைவேற்றிக் கொள்ளும். அப்ப ஈடிக்கு வந்து ஒரு முழு சுதந்திரம் கொடுத்திருக்காங்க. இப்ப ஈடிக்கு வந்து தமிழக அரசு ஒத்துழைப்பு கொடுக்குது அப்படிங்கிற போது இன்னும் நிறைய ஊழல்கள், இன்னும் நிறைய ரைடுகள் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஊழல்கள் நிறைய நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். எல்லா துறைகளிலும் ஊழல்கள் நடந்திருக்கு. முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கும் போதே நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு அறப்போர் இயக்கம் அவங்க வந்து தொடர்ச்சியா குற்றச்சாட்டுகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சமீபத்துல கூட அவங்க முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திச்சு பேசியிருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையும் வந்து நேர்மையாக நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதற்கு அதுல வந்து திரு அருண் ஐபிஎஸ் வந்து நியமித்ததன் மூலமாக சில சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அப்போ அந்த சர்ச்சைகளுக்கும் பதில் அளிக்க வேண்டிய கட்டாயம் வந்து முதலமைச்சர் விஜய்க்கு இருக்கு. அப்போ அந்த பதில்கள் வந்து செயல்கள் மூலமாகத்தான் இருக்கும். இப்ப இன்னைக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை ஏவா வேலு வீட்டுல ரைடு போன மாதிரி இன்னும் நிறைய ரைடுகள், இன்னும் ஊழல் வழக்குகள் அதை எல்லாத்தையுமே தோண்டி துருவி எடுக்கப்படும். இவங்க வந்து வழக்கு போட்டாங்க அப்படின்னா தமிழக அரசாங்கம் வந்து முன்னாள் அமைச்சர்கள் மேல இல்ல திமுக எம்எல்ஏக்கள் மேல இந்த மாதிரி ஏதோ ஒரு வழக்கு போட்டால்
இடி வந்து உடனடியா உள்ள வந்துரும். சோ அந்த மாதிரி தான் வந்து இந்த கேஸ்லயும் வந்து சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு அப்படிங்கிறபோது இடிக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க ஜூரிஸ்டிகேஷன் வந்துருது. உடனடியா அவங்க வந்துருவாங்க. சோ அந்த பண பரிவர்த்தனை விஷயங்கள் வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கோ கண்டிப்பா அந்த இடத்துல எல்லாம் வந்து அமலாக்கத்துறை வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. சோ இந்த ரெய்டுக்கு வந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸ் என்ன? எந்த வழக்கின் அடிப்படையில அவங்க வந்திருக்காங்க? யார என்ன இதற்கு வந்து என்ன ஆதாரம் அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இனிமே தான் அறிக்கையா வெளியில வரும். ஏன்னா அந்த ரெய்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் அமலாக்கத்துறை வந்து அறிக்கை கொடுப்பாங்க. அதற்கு பிறகுதான் நம்மளுக்கு இன்னும் முழு விவரம் தெரியும். சார் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். காங்கிரசுக்கு குறிப்பா ஜூன் 8ஆம் தேதி டெல்லியில் நடந்த INDA கூட்டணியில திமுக பங்கேற்காதது அன்றைய தேதியில் அது ஒரு பெரிய விஷயமா இல்லை என்றாலும் கூட அதை தொடர்ந்து வரும் நாட்கள்ல திமுக கூட ஒரு சாஃப்ட் கார்னர் டச்ல இருக்காங்களோ காங்கிரஸ், அவங்களுக்கு திமுக இல்லாம அந்த INDA கூட்டணி முடிவு பெறாது அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்களா? ஆமா. இந்தியா கூட்டணிக்கு வந்து கண்டிப்பாக திமுக தேவை. அவங்களுடைய நம்பர்ஸ் தேவை. 22 எம்பிக்கள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. பிளஸ் ராஜ்யசபால 8 எம்பிக்கள். ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸுடைய பலம் குறைந்திருக்கு. இந்த பக்கம் சிவசேனாவுடைய பலம் குறைந்திருக்கு. பாஜகவுடைய பலம் கூடியிருக்கு அப்படிங்கிற போது, திமுகவுடைய தயவு கண்டிப்பாக காங்கிரசுக்கு தேவை. ஆனா காங்கிரஸ் வந்து இத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம தமிழகத்தில் எடுத்த ஒரு முடிவு இன்னைக்கு அவங்களுக்கே வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகுது. தாவேக்கா ஜெயிச்ச உடனே சொல்லாம கொள்ளாம டைம் கூட கொடுக்காம உடனடியா வந்து ஓடி போய் அவங்களோட கூட்டணி வச்சு அமைச்சரவையில இடமும் வாங்கினது அவங்களுக்கே வந்து பேக் ஃபயர் ஆகுது. இவந்தோ ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னும் ராகுல் காந்திக்கு பிறந்தநாள் வாழ்த்தெல்லாம் சொன்னாலுமே இதற்கு பிறகும் வந்து திமுக தன்னுடைய பவரை வைத்து பார்கெயின் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். இப்போ இந்தி கூட்டணிக்கு திமுக ஆதரவு அளிக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஆதரவு அளிக்கும். அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனா அப்படி ஆதரவு அளிப்பதன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்க போவது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்ப நீங்க இதுவரைக்கும் வந்து திமுக ஆட்சியில இருந்தது, காங்கிரஸ் வந்து மத்தியில வந்து ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டது அப்படிங்கிற போது எல்லாரும் ஒரே குரல்ல பேசணும். ஆனா இன்னைக்கு வந்து அந்த மாதிரி நிலைமை கிடையாது. விஜய் வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால இன்னைக்கு திமுகவுக்கு தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்கு. மத்தியிலையும் சரி மாநிலத்திலும் சரி அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. மாநிலத்தில் இருக்கக்கூடிய விஜயும் வந்து திமுகவை அழிக்கணும் அப்படின்னு பாக்குறாரு. மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவும் வந்து திமுக வந்து இந்த மாதிரியான நிலைமையில் இருக்கிறத வந்து பயன்படுத்தி கொள்ள பார்க்கும். அப்போ இத வந்து எப்படி யூஸ் பண்றது? காங்கிரஸ் கூட அவங்க வந்து பார்கெயின் பண்றதுனால திமுகவுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடைக்காது. அதுவே அவங்க வந்து பாஜகவோட பார்கெயின் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு சில பல லாபங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ காங்கிரஸ் இதுல வந்து என்ன மாதிரி மூவ் எடுக்க போறாங்க, திமுக வந்து என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க, தாவேக்கா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வருகிற நாட்களில் தெரியும். ஆனா இந்தி கூட்டணியில இப்போதைக்கு திமுக இருக்கிறது. இன்றும் அவர்கள் வந்து பாஜகவை எதிர்த்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாசிச பாஜக மாதிரியே வந்து விஜயும் செயல்படுகிறார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் எத்தனை நாளைக்கு இது தொடர்ச்சியா இது வந்து தொடருமா? என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வருகிற நாட்களில் தான் தெரியும். ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த துருப்புச்சீட்டு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ், அந்த 22 அப்படிங்கிற நம்பர்ஸ், அந்த 22 அப்படிங்கிற நம்பர்ஸ் காங்கிரசுக்கு மட்டும் இல்ல பாஜகவுக்கும் இன்றைக்கு தேவை. அதையும் சேர்த்துத்தான் நம்ம இதுல பார்க்கணும். அப்போ பாஜகவும் வந்து திமுகவுடைய ஆதரவை பெறுவதற்கு ஒரு முயற்சி செய்யும். அவங்க எல்லாருடைய ஆதரவையும் பெறுவதற்கு முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சூப்பர் மெஜாரிட்டி தேவைப்படுது. அரசியலமைப்பு மாற்றங்களை நிகழ்த்துவதற்கு பாராளுமன்றத்தில் தேவைப்படுகிறது என்கிற போது அவங்களும் வந்து திமுகவை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நகர்ந்தாங்க அப்படின்னா இந்த அரசியல் ஆட்டம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாகும். அப்போ காங்கிரஸ் நிலைப்பாடு என்னவாக இருக்கும், திமுக என்ன நிலைப்பாடு எடுக்கும், விஜய் அவர்கள் என்ன சொல்லுவாரு, இங்க தமிழக அரசியல் களம் எப்படி மாறும் அப்படிங்கறது எல்லாம் நம்ம அப்பதான் பார்க்க முடியும். பார்ட்டி ஃபண்ட் இல்லைன்னா குடும்ப ஃபண்ட் அப்படின்னா என்னங்கிறது திமுகவுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும்.
மொத்தம் 32 துறை. அதுல 16 துறை மகனுக்கும் 16 துறை மருமகனுமா சேர்ந்து ஸ்கீம் போட்டு ஊழல் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு ஆதவர்ஜுனா. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற கலாச்சாரம் அரசியல்ல வந்து நுழைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடந்த 7-8 வருடங்களாக தான். அதற்கு முன்னாடி எல்லாம் வந்து இந்த ஊழல் அப்படிங்கிறது வந்து ஒரு 10% 20% அப்படின்னு கமிஷன் அடிப்பாங்க. அதை வந்து அவங்களுக்குள்ள அவங்க பிரிச்சுப்பாங்க. ஆனா இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்ததன் மூலமாக இந்த ஊழல் அப்படிங்கிறதே வந்து ஒரு கார்ப்பரேட் மயமா மாத்திட்டாங்க. எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும், எந்த ஒரு டெண்டராக இருந்தாலும், எந்த ஒரு முதலீடாக இருந்தாலும், அதுல இருந்து வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இங்க வந்து பார்ட்டிக்கு வந்து போயாகணும். தலைமைக்கு வந்து குடுத்தாகணும் அப்படிங்கிற மாரி கொண்டு வந்துட்டாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 10% 20% இருந்த அந்த கமிஷன், அது அப்படியே உயர்ந்து 40%, 45, 50% மாறுனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பார்ட்டி ஃபண்ட். ஏன்னா இதற்கு முன்னாடி அந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறது கிடையாது. மொத்தமா ஒரு 10 to 20% வந்து அவங்க கமிஷன் அடிச்சுப்பாங்க. 80% பணத்துல வந்து வேலை நடக்கும். அது ஓரளவுக்கு தரமாக இருந்தது. ஆனா இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு உள்ள வந்தது. பிளஸ் இவங்களும் கமிஷன் அடிப்பாங்க அப்படிங்கிற போது, மிச்சம் இருக்கிற ஒரு 50%, 60% பணத்துல தான் அந்த வேலை நடந்தது அப்படின்னா, அதுல தரமே இருக்காது. அப்ப இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற கலாச்சாரம் எல்லா இடத்திலும் வந்துருச்சு. ஏன்னா அந்த தலைமை, அதாவது யார் வந்து ஆட்சியில இருக்காங்களோ, யார் வந்து தலைமையில இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து யார் ஊழல் செய்தாலும் அதுல கமிஷன் போயிடுது. இதுதான் வந்து பார்ட்டி. இந்த மாதிரி வந்து ஒரு கலாச்சாரத்தை வந்து 2 திராவிட கட்சிகளுமே கடைபிடித்து வந்தன. இதுல வந்து யாருக்கும் வந்து விதிவிலக்கு கிடையாது. அவங்க தான் செஞ்சாங்க, இவங்க தான் செஞ்சாங்க அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. முதன்முறையாக இந்த ஒரு மாற்றம் வந்திருக்கு. திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி வந்ததுனால இந்த விவகாரம் எல்லாமே இன்னைக்கு வெளியில வருது. பார்ட்டி ஃபண்ட் இவங்க வாங்கியிருக்காங்க, 20% வாங்கியிருக்காங்க, 25% வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விவகாரம் எல்லாம் வெளியில வருது. பட் இதுல வந்து இவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இப்ப நீங்க உதாரணத்துக்கு இந்த டிரான்ஸ்பார்மர் ஊழல் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து இவங்க வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து செட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதைத்தான் நம்மளால நிரூபிக்க முடியும். அதன் மூலமாக செந்தில் பாலாஜிக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ பணம் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்க முடியாது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். ஏன்னா அந்த பண பரிவர்த்தனை அப்படின்னு வந்தாதான் நம்ம வந்து ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையே நிரூபிக்க முடியும். நீங்க கோர்ட்டுக்கு போய் சொல்லலாம், இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்ப இவங்க 2 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அந்த 2 கோடி ரூபாய் எங்க அப்படிங்கிறது கேள்வி வரும். அப்ப அதை கண்டுபிடிக்கணும். சோ அதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்ப இந்த பார்ட்டி ஃபண்ட் ஆகட்டும், இல்ல மற்ற இதாகட்டும், எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னா, சரி பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்க, சரி 25% வாங்கினாங்க. அது வந்து 20 கோடி 30 கோடி எவ்வளவாக இருக்கட்டும். அந்த 30 கோடி எங்க, எப்படி போச்சு அவங்களுக்கு அப்படிங்கிறத நீங்க சொன்னாதான் அந்த குற்றச்சாட்டை வந்து நம்மளால நிரூபிக்க முடியும். அதனால இதுவரைக்கும் நடந்தது அந்த ஒரு விஷயம். அதாவது திராவிட கட்சிகள் இதுவரைக்கும் வந்து இருந்த அந்த கலாச்சாரத்தை, லஞ்ச ஊழல் லாவண்ய கலாச்சாரத்தை வந்து இந்த தாவேக அரசு முற்றிலுமாக மாற்றி இருக்கிறது. இனிமே வந்து பார்ட்டி ஃபண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வெள்ளை அறிக்கை வெளியிட்ட மின்வாரியத்துறை அமைச்சரை கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. யாரையும் நம்பி ஏமாறாதீங்க, யாருக்கும் காசு கொடுக்காதீங்க, உங்களுக்கு என்ன தேவையோ நேரடியா எங்களையே கான்டாக்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணித்தரேன். உங்களுக்கு நீங்க வேற ஏதாவது யாருக்கையாவது காசு கொடுத்து ஏமாந்துருந்தீங்கன்னா கூட என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, நான் அன்னைக்கே அப்பவே வந்து உங்களுக்கு அப்ரூவல் எல்லாமே பண்ணித்தரேன் அப்படிங்கிற வரைக்கும் அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இதுல வந்து அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனா இது நிரூபிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நிறுவனமயமாக்கப்பட்டு விட்டது. இந்த ஊழல் அப்படிங்கிறதே வந்து ஒரு அதை வந்து ஒரு ஒரு சிஸ்டமாவே மாத்திட்டாங்க. அதுல இருந்து நீங்க வந்து அதை ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். இப்போ செந்தில் பாலாஜியோட கேஸ் மாதிரி, இப்ப இந்த போக்குவரத்து துறை ஊழல் நீங்க நம்மளுக்கு தெரியும். வேலை வாங்கி கொடுக்கறத ஒரு பணம் வாங்கினாரு அப்படின்னு. அதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்றோம்? அவருடைய வங்கி கணக்குல அந்த பண பரிவர்த்தனை நடந்ததை வச்சுதான் மெயினா வந்து இது அக்யூஸ் பண்றாங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு மேல வந்து போஸ்டிங் போட்டிருக்காரு. ஆனா நம்ம இங்க எடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 1,500 2,000 பேர் தான் வந்து எடுத்திருக்கோம். ஏன்னா பண பரிவர்த்தனை அவ்வளவுதான், 1 கோடி ரூபாய் சம்திங் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு போயிருக்கு. அதுக்கு அவங்களால விளக்கம் சொல்ல முடியல அப்படின்னா அது வந்து ஊழல் பணம் அப்படின்னு முடிவாகும்.
அப்படித்தான் வந்து இதுல தண்டிக்கப்படுவார்களே தவிர மற்றபடி இந்த பார்ட்டி ஃபண்ட் வாங்குனது, இதுக்கு முன்னாடி ஊழல் செஞ்சது எல்லாத்துலயுமே அவங்களுக்கு தண்டனை கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப சந்தேகம் தான்.